Hi, hello, very good evening, மக்களே. நம்ம டெய்லி ஈவினிங் கிளாஸஸ் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் மெக்கானிக் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தெர்மோடைனமிக் கிளாஸஸ் லாஸ்ட் ஒரு 6 டேஸாக பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ 6 பார்ட் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th பார்ட் சரிங்களா. ஸோ 7th பார்ட்டில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டெய்லி கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு கிளாஸஸும் பார்ப்போம். வாங்க கிளாஸஸ்க்குள்ளே போவோம் மக்களே. ஸோ இதுதான் இன்னைக்கான 20 கொஸ்டின்ஸ். ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். And first question பாருங்க, molar volume is equal to options பாருங்க 22.41 meter cube at NTP and 2.241 meter cube at NTP, 29.27 meter cube at NTP and 2.03 meter cube at NTP அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது மோலார் வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.41 மீட்டர் கியூப் அட் NTP. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர் சரிங்களா. So first question is 22.41 NTP. Okay. So second question பாருங்க, constant volume process. So first constant volume அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். constant volume இருக்கு, constant pressure இருக்கு and constant temperature மூணு இருக்கு கரெக்டா. So constant volume process என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் எதுல சொல்லுவோம், மெட்ரிக்ல சொல்லுவோமா, வால்யூம் மெட்ரிக். ஸோ அப்போ ஐசோமெட்ரிக் ப்ராசஸ். ஓகே. ஸோ வால்யூமை நம்ம மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஐசோமெட்ரிக் ப்ராசஸ், ஐசோமெட்ரிக் ஆர் ஸோ உங்களுக்கு கிளியரா எழுதுறேன். மொத்தமே 3 ப்ராசஸ். ஒன்று கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கு, ஒன்று என்னது கான்ஸ்டன்ட் வால்யூமு, செகண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். கரெக்டா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சரியா. ஸோ இதோட ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக், ஐசோமெட்ரிக் ஆர் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக் அப்படின்னு சொல்லலாம். ஐசோமெட்ரிக் ஆர் ஐசோகோரிக். ஸோ செகண்ட் ப்ரெஷர் எதுல சொல்லுவோம், பார்ல சொல்லுவோம் கரெக்டா. ப்ரெஷர் இஸ் என்னன்னு சொல்லுவோம், பார்ல சொல்லுவோம். அப்போ ஐசோபேரிக், இது ஐசோபேரிக். அண்ட் தேர்ட் டெம்பரேச்சர் இஸ் தெர்மல் கரெக்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல். ஓகேவா. ஸோ மூணுமே இம்பார்ட்டன்ட். Constant volume process is also known as isometric or isochoric process. Second constant pressure நம்ம பார்ல சொல்லுவோம் ஐசோபேரிக், வால்யூம் மெட்ரிக்ல சொல்லுவோம். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தா தெர்மல், ஐசோதெர்மல் ப்ராசஸ் சரியா. ஸோ நமக்கு கொஸ்டின் கேட்டது செகண்ட் கொஸ்டின், கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் ஐசோமெட்ரிக் ஆர் ஐசோகோரிக் ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸ் சரியா. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, the internal energy of a gas obeying van der Waals equation P plus AV into V minus B equal to RT depends on its. Okay, the internal energy of a gas obeying van der Waals equation இங்க வந்து பார்த்தீங்கன்னா P plus A V square வரும் இங்க V square and V minus B equal to RT. Okay, so இது எது பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா temperature and specific volume. ஸோ எதை பொறுத்து, temperature and specific volume. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ரிலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ரிலேஷன் என்ன வரும் அப்படின்னா dV ஈக்குவல் டு CVDT plus T dou P by dou T. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம்ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மைனஸ் ப்ரெஷர் இன்ட்டு டிவி சரியா. ஸோ இதில் பார்க்கும்போது தெரியும், இந்த ரிலேஷனில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குது அண்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருக்குது கரெக்டாக. ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் இதுதான் இருக்கு. ஓகே. ஸோ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ கேஸ் obeying van der Waals equation depends upon its temperature and specific volume. Fourth question பாருங்க, consider the following properties. சரி, consider the following properties. ஸோ ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, என்ட்ரோபி கொடுத்துருக்காங்க, விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுல எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எது வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இதில் கொஸ்டின் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் கேட்டுருக்காங்க, நம்ம ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்குமே சரியா. ஸோ நேற்றும் டிஸ்கஸ் பண்ணோம் எக்ஸ்டென்சிவ், இன்னொன்று இன்டென்சிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் மாஸ், டிபெண்ட் ஆன் மாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ். கிளியரா, இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ்ல நேற்று பார்த்தோம்ல என்ட்ரோபி,
enthalpy, internal energy, இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? என்ட்ரோபி, என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, அண்ட் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம், டெம்பரேச்சர் இது எல்லாமே உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ கொஸ்டின்ல என்னென்ன இருக்கு பாருங்க. என்ட்ரோபி, விஸ்காசிட்டி, டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இவ்வளோ இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரோபி இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மற்றது எல்லாமே விஸ்காசிட்டி சரி, டெம்பரேச்சர் சரி, அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இது எல்லாமே உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் இன்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் மாஸை பொறுத்து டிபெண்ட் ஆகும். சரியா? அப்போ என்ட்ரோபி இஸ் த ஆன்சர் உங்களுக்கு. ஒன்லி ஒன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஈக்குவேஷன் டிஃபைன்ஸ் என்தால்பி ஆஃப் எ சிஸ்டம்? Which equation defines the enthalpy of a system? So enthalpy is defined as the product of enthalpy is defined as the enthalpy, sum of enthalpy and product of pressure and volume. Correct? So enthalpy எப்படி சொல்லலாம்? H equal to U plus PV. Correct? So enthalpy is defined as the sum of U means internal energy and product of sum of internal energy and the product of pressure and volume. சரியா? So U means internal energy, P is a pressure, V is a volume. Okay, so mathematically இது எப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H equal to அதான் U plus PV தான். சரியா? So U is internal energy, P is pressure and V வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம். ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன்று enthalpy H equal to U plus PV. ஓகேவா? ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. which gas can attain the highest efficiency for the same compression ratio? ஓகே, ஸோ எந்த கேஸ் இதில் ஹையஸ்ட் எஃபிஷியன்சி, ஸோ சேம் கம்ப்ரெஷன் ரேஷியோவில் எந்த கேஸ் உங்களுக்கு ஹையஸ்ட் எஃபிஷியன்சி அட்டைன் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் எனி ஆஃப் த கேசஸ், டை அட்டாமிக் கேசஸ், மோனோ அட்டாமிக் கேசஸ், ட்ரை அட்டாமிக் கேசஸ். ஸோ இதெல்லாமே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேஸ் உங்களுக்கு சேம் கம்ப்ரெஷன் ரேஷியோவில் அந்த எஃபிஷியன்சி அதிகமான எஃபிஷியன்சி அட்டைன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் கேசஸ். ஸோ மோனோ அட்டாமிக் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மோனோ அட்டாமிக் கேசஸ் த கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா காமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மோனோ அட்டாமிக் ரேஷியோ காமா ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.67 இருக்கும். எவ்வளோ? 1.67 இருக்கும் மோனோ அட்டாமிக் கேசஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட் எஃபிஷியன்சி. thus efficiency formula equal to 1 minus 1 divided by r power gamma minus 1. சரியா? இப்போ காமா என்ன ஆகும்? காமா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அதாவது இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஃபிஷியன்சின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்ப்ரெஷன்றது யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா monoatomic gases. Okay, so monoatomic gases is having the high efficiency for the same compression ratio. சரியா? ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ காமான்னு சொல்லுவோம். மோனோஅட்டாமிக் எவ்வளோ இருக்கு? 1.67. efficiency equal to 1 minus 1 divided by r power gamma minus 1. ஸோ காமான்றது இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது எஃபிஷியன்சியுமே இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போது சிக்ஸ்த் ஒன் என்ன வரும்? மோனோ அட்டாமிக் கேசஸ். செவன்த் கொஸ்டின் பாருங்க. a gas is compressed in a frictionless piston cylinder from an initial state of 0.4 meter square and meter cube volume இது and 0.1 megapascal to a final state of 0.2 meter cube and 0.1 megapascal. There is a transfer of 35 kilojoule of heat from the gas. What is the change in internal energy? So U கேட்குறாங்க, அதாவது DU கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அது அப்படியே எழுதிடுவோம். ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் 0.1 மெகாபாஸ்கல் அப்படின்ட்டு. கரெக்டா? ப்ரெஷரு 0.1 மெகாபாஸ்கல். ப்ரெஷர் ஈக்குவல் டு 0.1 மெகாபாஸ்கல். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 0.1 இன்ட்டு 10 power 6 மெகாபாஸ்கல். ஓகேவா?
ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல இனிஷியல், அதாவது இனிஷியல் வால்யூம் அண்ட் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இனிஷியல் வால்யூம் அண்ட் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் எவ்வளோ? 0.2, சாரி இனிஷியல் 0.4, ஃபைனல் 0.2. இனிஷியல் 0.4, ஃபைனல் 0.2. ஓகேவா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? இதில் ஹீட் கொடுத்துருக்காங்க. there is a transfer கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்னா எவ்வளோ? Q கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டு உங்களுக்கு -35 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிறதுனால -35 போட்டுக்கிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் dq = du + dw. கரெக்டா? இன்டர்னல் எனர்ஜி du வேணும். அதுக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் ஒர்க் டன்ன்றது தெரியும், ஹீட் தெரியும், நமக்கு dq தெரியும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் வந்து ஃபார்முலா என்னது? p × v. ஒர்க் டன் = p × v. p எவ்வளோ? மைனஸ் ஆஃப், ஸோ மைனஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மைனஸ் ஆஃப் 0.1 p × 10⁶ இன்ட்டு v எவ்வளோ? இனிஷியல் மைனஸ் ஃபைனல் 0.4 - 0.2. கரெக்டா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 0. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.02 × 10⁶ ஜூல் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது 20 கிலோ ஜூல் அப்படின்னு கிடைக்கும். சரியா? 20 கிலோ ஜூல். இப்போ நமக்கு ஒர்க் டன் தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி நமக்கு கியூவும் தெரியும், -35 கிலோ ஜூல் அப்படின்ட்டு. ஸோ இது எத்தனை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? dq = du + dw. dq எவ்வளோ? -35 = du தான் கண்டுபிடிக்கணும். dw எவ்வளோ? -20. கரெக்டா? அப்போ du மட்டும் இங்கே வச்சுக்கலாம். -35 + 20 = du. அப்போ du = -15 கிலோ ஜூல். கிளியரா? கண்டிப்பா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அண்ட் இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஹீட் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது dq = du + dw. நமக்கு ஒர்க் டன் தெரியாது, ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா ஒர்க் டன் = ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். ஸோ ப்ரெஷரும் தெரியும், வால்யூமும் தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கும் போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா நம்ம இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் வந்து -15 கிலோ ஜூல். -15 கிலோ ஜூல். எய்த் கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் எ த்ராட்லிங் ப்ராசஸ்? ஸோ த்ராட்லிங் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ராட்டல் யூஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடை, சரியா? ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடை லோ ப்ரெஷர் ஃப்ளூயிடா சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த த்ராட்லிங் ப்ராசஸ். சரியா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் எ த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த்ராட்லிங் ப்ராசஸ் இஸ் த ப்ராசஸ் யூசிங் எ த்ராட்டல், யூட்டிலைசிங் த்ராட்டல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஃப்ளூயிடா சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த த்ராட்லிங் ப்ராசஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த த்ராட்லிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்தால்பின்றது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா? என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். Okay, enthalpy remains. What happens during throttling process? Enthalpy remains constant. So throttling process means என்ன? High pressure fluid low pressure fluid change பண்றது using a throttle valve யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க. சரியா? 9th question பாருங்க. The ratio of specific heat at constant pressure. The ratio of specific heat at constant pressure to specific heat at constant volume. அதாவது Cp/Cv கேக்குறாங்க. கரெக்ட்டா? ஆஃப் ஏர் கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிபியோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். சிபி என்னது? சிபி = 1.005 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். இது சிபி வேல்யூ. அண்ட் சிவி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.718 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். கரெக்டா? ஸோ நமக்கு ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ சிபி பை ரேஷியோ ஸ்பெசிஃபிக் ஹீட் காமா = Cp/Cv. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.718 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1.4 அப்படின்னு கிடைக்கும் ஃபார் ஏருக்கு. ஓகேவா? கிளியரா இந்த கொஸ்டின்? த ரேஷியோ ஆஃப்
the ratio of specific heat at constant pressure to specific heat at constant volume கேக்குறாங்க of air கேக்குறாங்க நமக்கு CP வேல்யூன்றது தெரியும் நார்மலா கான்ஸ்டன்ட் பிரஷரோட வேல்யூ 1.005 கிலோஜூல் per kg கெல்வின் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.718 கிலோஜூல் per kg கெல்வின் சரியா இதோட ரேஷியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது CP by CV gamma equal to CP by CV ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா you will get an answer of 1.4 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ratio of constant pressure to volume of air இதுதான் 1.4 சரிங்களா இப்போ ஆன்சர் எங்க 9th A 1.4 10th கொஸ்டின் பாருங்க total heat supplied at constant volume கேக்குறாங்க ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Q equal to du V கான்ஸ்டன்டா இருக்கும்போது என்ன ஒர்க் டன்ன்றது 0வா இருக்கும் Q equal to du வா இருக்கும் ஸோ dq equal to du plus dw கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும்போது ஒர்க் டன் 0 ஆயிடும் அப்போ dq equal to dw இங்க நான் தனியா எழுதுறேன் ஃபர்ஸ்ட்ல dq equal to du plus dw கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்போ dw equal to 0 அப்போ dq equal to du எப்படி இருக்கும் கரெக்டா dq equal to du the total heat supplied at constant volume அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q equal to mCV T2 minus T1 இதுதான் ஃபார்முலா m is a mass CV constant volume and வந்து பார்த்தீங்கன்னா T2 minus T1 is a temperature difference சரியா so C என்னது specific heat at constant volume Q equal to mCV T2 minus T1 Q equal to mCV T2 minus T1 இதுதான் ஆன்சர் D தான் ஓகேவா 11th question பாருங்க which one of the following phenomena occurs when gas in a piston in cylinder assembly expands reversibly at constant pressure 11th question okay so which one of the following phenomena occurs when gas in a piston cylinder assembly expands reversibly at constant pressure அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை ஒரு கேஸ் கூட ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் கரெக்டாக ஸோ ஹீட்டை ஆட் பண்ணும்போது கேஸ் என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ அதோட ஸ்டோர்டு எனர்ஜி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட்ஸ் தர்பை டூயிங் ஒர்க் அந்த ஸ்டோர்டு எனர்ஜி என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் டூயிங் ஒர்க் செய்யறதுனால அந்த ஸ்டோர்டு எனர்ஜின்றது எக்ஸ்பேண்ட் ஆகும் த கேஸ் டஸ் ஒர்க் ஃப்ரம் இட்ஸ் ஸ்டோர்டு எனர்ஜி ஓகே இதுதான் ஆன்சர் கேஸ் என்ன ஆகும் டஸ் ஒர்க் ஃப்ரம் இட்ஸ் ஓன் ஸ்டோர்டு எனர்ஜி 12th கொஸ்டின் பாருங்க what is the temperature at which a system goes under a reversible isothermal process without heat transfer what is the temperature at which a system goes under a reversible isothermal process அப்படின்னு பார்த்தீங்கன்னா critical temperature சரியா ஸோ critical temperature தான் பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு heat transferன்றது நடக்காது ஓகே adiabatic process is non-heat transfer so adiabatic process is also called reversible isentropic process இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்காது heat transferன்றது சரௌண்டிங்ல take place ஆகாது adiabatic process is non-heat transfer process 14th question பாருங்க what happens when the heat supplied to the system is more than the work transfer out of the system okay so what happens அதாவது heat supplied வந்து பாத்தீங்கன்னா is work transfer ஓட more than இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க just நம்ம பாப்போமே ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது dq equal to du plus dw கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா dq அதாவது heat supplied ஒர்க்கை விட அதிகமா இருந்தா இப்போ du equal to இது பிளஸ்ல எடுத்துக்கணும் இது மைனஸ்ல எடுத்துக்கிறோம் அப்போ இது பெருசு இது சின்னது கரெக்டா if dq பெருசா இருந்தா dw விட ஒர்க்கை விட பெருசா இருந்தனா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா greater than 0 இருக்கும் so u increase ஆகும் சரியா what happens when the heat supplied அதாவது என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா வர்க்க விட ஹீட் அதிகமா இருந்தா அந்த சிஸ்டம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிறோம் dq equal to du plus dw இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ அதே क्वेश्चनல கொடுத்ததே நம்ம அப்ளை பண்றோம் du equal to dq பெருசு பாசிட்டிவ்ல இது மைனஸ்ல எடுத்துக்கிறோம் அப்போ dqன்றது பெருசு dwன்றது சின்னது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி வந்து 0 விட அதிகமா இருக்கும் அப்போ இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி 14th கிளியரா 15th
ஓகே 15th ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஃபார் எ ப்ராசஸ் which is non-flow the first law of thermodynamics. ஃபார் எ ப்ராசஸ் which is non-flow the first law of thermodynamics states அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஒரு நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஸோ நமக்கு நார்மலா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது Q ஈக்குவல் டு du பிளஸ் dw. ஒரு நான் ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு du ஈக்குவல் டு Q மைனஸ் w. கரெக்டா? அதாவது ஹீட்ன்றது அதிகமாக இருக்கும், ஒர்க்ன்றது கம்மியாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு du is change in internal energy. ஓகே, அப்போ du equal to q minus w. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா for non flow process the first law of thermodynamics states du சாரி எங்க இதுவா எஸ் a இது ரெண்டும் இல்லை a இது இங்கே ஈக்குவல் டு வரும் du equal to q minus w. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The property enthalpy is defined as the property enthalpy is defined as, so enthalpy na enna? Enthalpy is defined as the sum of internal energy and the product of pressure and specific volume. Already discuss பண்ணோமா? So எப்படினா enthalpy na h, enthalpy ஓட ஃபார்முலா என்ன? U plus PV. அப்போ the sum of internal energy and the product of pressure and specific volume, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? enthalpy அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? U means internal energy, இது வந்து பார்த்தீங்கன்னா pressure, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு volume. புரியுதா? The property enthalpy is defined as the sum of internal energy and the product of pressure and specific volume. அப்போ 16th வந்து பார்த்தீங்கன்னா B தான் ஆன்சர். 17th கொஸ்டின் பாருங்க. atmospheric pressure at ground level approximately. Atmospheric pressure at ground level. Okay, so atmospheric pressure normal எவ்வளவு இருக்கும்? 1 bar. 1 bar equal to 101.325 kilopascal. கரெக்டா? 1 bar equal to 101.325 kilopascal அப்படின்னு சொல்லலாமா? equal to 1 kilogram by centimeter square. 1 kilogram by centimeter square equal to 760 mm of Hg mercury. ஓகேவா? ஸோ இதுதான் atmospheric pressure at ground level approximately. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா B 1 கிலோ ஜூல், சாரி 1 கிலோகிராம் F divided by சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒன் atmospheric pressure வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 bar equal to 101.325 கிலோ பாஸ்கல். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg per centimeter square அப்படின்னு மாற்றி எழுதலாம். ஸோ 1 kg per centimeter square equal to 760 mm of Hg. அப்போ 17th வந்து உங்களுக்கு B ஆன்சர். 18th கொஸ்டின் பாருங்க. The steady flow energy equation. The steady flow energy equation Q equal to mH2 minus H1 is applicable for. Okay. So இப்போ பாருங்க steady flow energy equation. So steady flow energy for boiler க்கு பாத்தீங்கன்னா நீங்க பாய்லர் வந்து ஒர்க் டன்றது 0, W 0 இருக்கும். அப்போ Q equal to என்னவா இருக்கும்? M into H2 minus H1. கரெக்டா? ஸோ கொஸ்டின்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. M equal to M into H2 minus N1. ஸோ நாசல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாசல் வந்து Q வந்து 0வா இருக்கும், ஹீட்ன்றது 0வா இருக்கும், பாய்லருக்கு ஒர்க் டன் 0வா இருக்கும், நாசலுக்கு Qன்றது 0 இருக்கும். அப்போ W equal to M into H2 minus H1. ஓகேவா? ஸோ அப்போ எது ஆன்சரா இருக்கும்? Q equal to M. கொஸ்டின்ல என்ன கொடுத்துறாங்க? Q equal to M into H2 minus H1. இதுதான் வந்து steady flow energy equation for boiler is applicable only for boiler. ஓகேவா? ஸோ நாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q equal to 0, W equal to M into H2 minus H1. சரியா? இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் இதுக்கான ஆன்சர். 18th கொஸ்டின் பாய்லர். 19th question. The law that permits temperature measurement with a calibrated instrument is called. The law that permits temperature measurement with a calibrated instrument is called. அப்படின்னு கேட்டுறாங்க. சரியா? 19th question. ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் வித் கேலிப்ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்குறாங்க. 0th law of thermodynamics. சரியா?
ஸோ 0th law of thermodynamics means what அப்படின்னா இப்போ ஒரு காஃபின்றது ஹீட் பண்றோம், ஒரு காஃபியை ஹீட் பண்றோம், ஹீட் ஒரு 50 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றோம். ஓகேவா? ஸோ ரூமுக்கு எடுத்துன்னு வைக்கிறோம். ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. சரியா? அப்போ அந்த 50லேருந்து 30 டிகிரி மாறுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் 0th law of thermodynamics சொல்றாங்க. இந்த 0th law of thermodynamics தான் பார்த்தீங்கன்னா calibrated instrument சொல்லுவாங்க. சரியா? So 0th law of thermodynamics, the law that permits temperature measurement with a calibrated instrument is called 0th law of thermodynamics. சரிங்களா? So next question is the last question. In a throttling process, okay, so in a throttling process with negligible change in the potential and kinetic energy, or a throttling, already throttling process utilize throttle valve to change the rate of change of high pressure fluid to low pressure fluid. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, throttling process அப்படின்வாங்க. So throttling process with negligible changes in the potential and kinetic energy அப்படின்னு கேக்குறாங்க. So kinetic energy and potential energy என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஹீட்ன்றது ஜீரோவா இருக்கும். kinetic energy பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q equal to 0, work is equal to 0, kinetic energy equal to 0. இப்போ H1 equal to H2 into potential energy equal to 0. enthalpy remains constant இருக்கும், மத்த எல்லாமே 0 ஆயிடும். enthalpy மட்டும் remains constant இருக்கும் in throttling process. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. So throttling processல என்ன remains constant இருக்கும், enthalpy remains constant, மத்தது எல்லாமே 0. ஓகேவா? So in throttling with negligible changes in the potential and kinetic energy, the enthalpy remains constant 20th. சரியா? ஓகே மக்களே, ஸோ 20 கொஸ்டின்ஸ் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு ரிவைஸும் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை பதிவிடுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மோலார் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மோலார் வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.41 meter cube at NTPக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ செகண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் அ மெட்ரிக்ல, அப்போ ஐசோமெட்ரிக் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் அ ஐசோபேரிக் ப்ராசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஐசோமெட்ரிக் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஐசோகோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, the internal energy of a gas obeying van der Waals equation P plus AB square into V minus B equal to RT. சரியா? depends on its வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு temperature and specific volume பொறுத்து இருக்கும். And fourth question, consider the following: intensive and extensive. Intensive பார்த்தீங்கன்னா independent of the mass, extensive பார்த்தீங்கன்னா dependent of the mass. extensive பார்த்தீங்கன்னா உங்களுக்கு entropy, enthalpy, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கும், internal energy, இதெல்லாமே extensive property. intensive property பார்த்தீங்கன்னா specific enthalpy, specific entropy, volume, temperature, இதெல்லாமே என்னது உங்களுக்கு intensive property. சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ட்ரோபி மட்டும் தான், மற்றெல்லாம் விஸ்காசிட்டி, டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிசிட்டி எல்லாமே வந்து அப்படின்னா உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, which equation defines enthalpy of a system? So enthalpy of a system வந்து பார்த்தீங்கன்னா enthalpy is defined as the sum of internal energy and the product of pressure and volume, H equal to U plus PV அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, which gas attained the highest efficiency for same compression ratio? மோனோட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் இருக்காங்க. ஸோ மோனோட்டாமிக் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும், 1.67 காமா. சரியா? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ ஏறும்போது, காமான்றது ஏறும்போது எஃபிஷியன்சின்றது ஏறும், இன்க்ரீஸ் ஆகும். செவன்த் கொஸ்டின், கேஸ் இஸ் கம்ப்ரஸ்ட் இன் a frictionless piston cylinder. ஸோ இதோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க அண்ட் இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம் கொடுத்துட்டாங்க, இதுவும் என்னது ஹீட்டுமே கொடுத்துட்டாங்க. நமக்கு இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் டன் தெரியணும். ஒர்க் டன் ஈக்குவல் டு P இன்டு V, ப்ரெஷர் இன்டு வால்யூம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சா ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், dQ ஈக்குவல் டு du பிளஸ் dw. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி Dன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வரும். எய்த் கொஸ்டின் பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் a throttling process? throttling process utilizes the throttle valve to high pressure fluid, low pressure fluid சேஞ்ச் பண்றது இந்த throttling process. ஸோ இந்த ப்ராசஸ்ல என்தால்பின்றது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். The ratio of specific heat at constant pressure to the specific heat at constant volume, அதாவது Cp by Cv. Cp value is 1.005, Cv value அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.718 kilojoule per kg Kelvin. சரியா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ என்னன்னா Cp by Cv, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டிவைட் பை கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்னது 1.005, கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து 0.712. இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1.4 கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ ஃபார் ஏர். சரியா?
10th கொஸ்டின் பாருங்க, the total heat supplied at constant volume கேக்குறாங்க. ஸோ டோட்டல் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஒர்க் டன்ன்றது ஜீரோவா இருக்கும் சரியா. அப்போ Q ஈக்குவல் டு mCV இன்டு T2 மைனஸ் T1 இது ஆன்சர் 10th ஒன். And 12th question பாருங்க, which one of the following phenomena occurs when gas in a piston in cylinder assembly expands reversibly at constant pressure அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு gas does work from its own stored energy. ஸோ அதோட ஓன் ஸ்டோர்ட் எனர்ஜிலே பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்ன்றது நடக்கும் சரியா. 11th வந்து பார்த்தீங்கன்னா C. 12th question பாருங்க, what is the temperature at which a system goes under a reversible isothermal process without heat transfer? Critical temperature. ஸோ என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் வித்தவுட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சரியா. 13th கொஸ்டின் பாருங்க, அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஆல்சோ கால்ட் ரிவர்சபிள் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னு சொல்லலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் சரௌண்டிங்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது டேக் பிளேஸ் ஆகாது, நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். 14th கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் when the heat supplied to the system is more, அதாவது ஹீட் சப்ளைட் மோர் ஒர்க் அவுட் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ்ல ஹீட்டையும் நெகட்டிவ்ல ஒர்க் டன் போடும்போது உங்களுக்கு ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜியுமே ஜீரோ விட அதிகமாக இருக்கும் ஓகே. இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எ ப்ராசஸ் விச் இஸ் நான் ஃப்ளோ த ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டேட்ஸ். ஸோ நான் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு Q மைனஸ் W, இதுதான் நான் ஃப்ளோ ப்ராசஸ். 16th கொஸ்டின் பாருங்க, the property enthalpy is defined as already discussed பண்ணோம், H equal to U plus PV. U is a internal energy, the sum of internal energy and the product of pressure and specific volume, இதுதான் என்னது enthalpy. 16th B. 17th question பாருங்க, atmospheric pressure at ground level என்னவா இருக்கும்? atmosphere 1 bar equal to 101.325 kilopascal கரெக்டா. எவ்வளோ 1 bar equal to 101.325 kilopascal. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 kilogram per centimeter square அப்படின்னு கிடைக்கும் சரியா. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 760 mm of Hg. Hg is nothing but mercury ஓகேவா. 18th கொஸ்டின் பாருங்க, the steady flow energy equation. The steady flow energy equation is Q equal to M H2 minus H1 is applicable for அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்லருக்கு தான் சரியா. ஸோ நாசல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்ன்றது ஜீரோ ஆகிடும் சரியா. அப்போ எதை எடுப்போம்? பாய்லர் சரியா. And 19th question பாருங்க, the law that permits temperature measurement with a calibrated instrument. Law permits temperature measurement by using a calibrated instrument பார்த்தீங்கன்னா 0th law of thermodynamics. என்னது 0th law of thermodynamics சரியா. Then last question 20th question என்ன பார்க்குறோம்னா, in a throttling process, okay, in a throttling process the negligible changes in the potential and kinetic energy. In a throttling process la the negligible changes in the kinetic and potential energy வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா enthalpy remains constant இருக்கும். ஆல்ரெடி throttling process பார்த்தோம். throttling processனா என்ன அப்படின்னா அதாவது யூசிங் a throttle valve யூஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடை என்ன பண்ணுறோம்னா லோ ப்ரெஷர் ஃப்ளூயிடை சேஞ்ச் பண்ணுவோம் சரியா. ஸோ இதுதான் மேஜர் ஒர்க் இன் த்ராட்லிங் ப்ராசஸ். இதுதான் த்ராட்லிங் ப்ராசஸ். இந்த த்ராட்லிங் ப்ராசஸில் பார்க்கும்போது உங்களுக்கு என்தால்பி எப்பவுமே எப்படி இருக்குன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஹீட் there is no heat transfer. ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே இருக்காது. Q ஜீரோ இருக்கும், ஒர்க் டன் ஜீரோவாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எல்லாமே ஜீரோ இருக்கும். அப்போது என்தால்பி மட்டும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் ஓகேவா. 20th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷன் சரிங்களா. ஓகேவா மக்களே. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அனதர் 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இதே மாதிரி வந்து தெர்மோடைனமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் அனதர் 20 கொஸ்டின்ஸை மீட் பண்ணுவோம். அண்டில் பை பாய், தேங்க்யூ, டேக் கேர் மக்களே, பாய்.